எங்கள பெருமாள் ரொம்ப சோதிச்சுட்டாருங்க. இந்த மாரி நாங்க இதுவரைக்கும் போனதிலேயே, இந்த முறை போனது தான் திருப்பதியில ரொம்ப கஷ்டப்பட்டோம். என்னடான்னு பார்க்குறீங்களா? ஒண்ணும் இல்லங்க. நெறைய பேர் கூட்டம் இல்ல, கூட்டம் இல்லன்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு, ஃபேமிலியா திருப்பதி போயும் ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்ட்டு கெளம்பிட்டோம். போனா ஈவினிங் 5 மணிக்கெல்லாம் நாங்க கீழ திருப்பதிக்குள்ள ரீச் ஆயிட்டோம். சரின்னு சொல்லிட்டு டிக்கெட் பார்த்தா ஃப்ரீ டிக்கெட் 2 மணிக்கு தான் தருவேன்னாங்க. இங்கேருந்து டிக்கெட் வாங்குறதுக்கு என்ன மேலேயே போனா குடோன்ல ஒரு 4, 5 மணி நேரம் போடுவாங்க. அதுக்கப்புறம் சாமிய பார்த்துட்டு காலையில கெளம்பிடலாம் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்க பிளான் பண்ணோம். அங்க போய் பார்த்தீங்கன்னா, குடோன் ஃபுல்லா ரொம்பி வெளிலலாம் ஜனங்க இருந்தாங்க. என்னடா பண்ணதுன்னு எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. அங்க இருந்த ஒரு போலீஸ்காரு, "நீங்க குழந்தைலாம் வச்சுன்னு இருக்கீங்க. இது இங்க நின்னு நீங்க கியூலாம் போக ஆகாது. நீங்க போய் ரூம் தங்கிடுங்க. காலையில வேணா வாங்க. அப்ப வந்து குடோன்ல போயிட்டீங்கன்னா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஏன்னா மழை வேற வர மாரி இருக்கு. பசங்கள வச்சுன்னு ஏன் கஷ்டப்பட போறீங்கன்னு" சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு ரூம் எடுக்கலான்னு நாங்க திரும்ப ரூம் எடுத்து காலையில போயி, இந்த கூட்டத்தில நெரிச்சுட்டு எங்கடா முடியும் குழந்தைங்கலாம் தூக்கிட்டு. அதனால திரும்ப கீழயே போயிடலாம். டிக்கெட் வாங்கினே வந்துடலான்னு சொல்லிட்டு, திரும்ப கீழயே வந்துட்டோம். இங்க பாருங்க ஒரு டிக்கெட் ஃப்ரீ டிக்கெட் வாங்குறதுக்கு எப்படி சுத்தி, 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 சுத்தி அலைய விட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு 2 மணிக்கு டிக்கெட் தரதுக்கு 12 மணிலேருந்தே நாங்களும் சுத்திட்டு இருக்கிறோங்க 2 மணி நேரமா. ஒரு வழியா எப்படியோ கியூல போய் நின்னு ஒரு 100 பேர் முன்னாடி வாங்கியிருப்பாங்க. நாங்க ஒரு டிக்கெட் வாங்கிட்டு எங்களுக்கு கரெக்ட்டா 11 மணிக்கு அலாட் பண்ணியிருந்தாங்க. ஓகேடாப்பா எப்படியோ ஒரு வழியா போய் பார்த்தரலாம் சாமின்னு சொல்லிட்டு, இங்க தங்கறதுக்குன்னா மேலேயே போயிடலாம். திரும்ப நாங்க மேலேயே போயிட்டோம். அங்க போனதும் காலையில போயி குளத்துல குளிச்சுட்டு, அங்கேயே ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு, ஒரு 10:30 மணிக்கெல்லாம் முடிஞ்சிருச்சுங்க. அங்க போய் கியூல நிக்க ஆரம்பிச்சுட்டோம். அவங்க வந்து 11 மணி என்னது 11:30க்கு தான் உள்ளயே விட்டாங்க. உள்ள விட்டுட்டு, சரி சாமிய பார்த்துட்டு சீக்கிரம் வெளில வந்துடலான்னு உள்ள போனா, அது பாட்டுன்னு போதுங்க. ஒரு இடத்துல போய் ஒரு 1 மணி நேரத்துக்கு மேல உட்கார வச்சுட்டாங்க. என்னடா குடோன்ல போட்டா தான் இப்படி பண்ணுவாங்கன்னு பார்த்தா, ஃப்ரீ டிக்கெட் வாங்கின்னு வந்து இப்படி பண்றாங்களேன்னு சொல்லிட்டு, அதோ இதோன்னு சொல்லி சாமி பார்த்துட்டு வெளில வரதுக்குள்ளே போதும் போதும்ன்னு ஆயிடுச்சு. இதில இன்னொரு கதை என்னன்னா, நான் சாமிய கையெடுத்து கும்பிடும்போது என் கையில கட்டியிருந்த வாட்ச் அப்படியே கழண்டு கீழ விழுந்துருச்சு. நான் கீழ குனிஞ்சு எடுக்கலான்னு போனேன். உடனே என்னன்னு எங்க வீட்டுக்காரர் கேட்டாரு. "இது மாரி வாட்ச் கீழ விழுந்துருச்சுன்னேன்." சரின்ட்டு அவரே எடுக்க போனாரா, போலீஸ்காரங்கலாம் "என்ன எடுக்கிறீங்க? போங்க, போங்க, போங்கன்னு" சொல்லிட்டாங்க. அதனால நாங்க வெளில வந்துட்டோம். வெளில வந்ததும், சரி ஓகே கடவுள் ஏதோ நெனச்சு வாங்கிட்டாருன்னு நான் அமைதியா விட்டுட்டேன். அப்புறம் அந்த போலீஸ் அம்மாவே என்ன பண்ணாங்க, வாட்ச் எடுத்துன்னு வந்துட்டு எங்கள கூப்ட்டு, என்ன கலர் வாட்ச்சு, என்ன வாட்ச்சுன்னு சொல்லி கேட்டு கேமரால இவங்களது தான் வாட்ச் குடுத்துட்டோன்ற மாரி மென்ஷன் பண்ணி சொன்னாங்க. சரி அங்க தான் அப்படி ஆச்சுன்னு சொல்லிட்டு வெளில வரும்போது, சின்ன லட்டு தருவாங்கல்ல, அத வாங்கும்போது என் பையன் என்ன பண்ணிட்டான், தூக்கத்து கலக்கத்துல வாங்கி கீழ விட்டுட்டான். சரி கீழ விட்டுட்டானேன்னு சொல்லிட்டு நாங்க அப்படியே வந்துட்டோம். எங்களுக்கு பின்னாடி வந்தவங்க அவங்க கீழ விழுந்தது அத எடுத்துட்டு இருக்காங்க போல இருக்கு. அப்படியே எடுத்துட்டு வந்து என்கிட்ட குடுக்கலான்னு தேடி பார்த்துருக்காங்க. நாங்க ஆள காணோம்னு சொல்லிட்டு அவங்க கையிலேயே வச்சுன்னு இருந்திருக்காங்க. நாங்க வெளியில வந்துட்டு ஃப்ரீ லட்டு குடுக்குறேன். அந்த லட்டுலாம் வாங்குறதுக்கோசரம் இவங்க டிக்கெட்லாம் எடுத்துட்டு போயிருந்தாங்க. நாங்க ஒரு இடத்துல உட்காந்தா, அங்க அந்த அம்மா பார்த்துட்டு, "உங்க பையன் கையிலேருந்து லட்டு கீழ விழுந்துருச்சு. இந்தாங்க அந்த லட்டுன்னு" சொல்லி குடுத்தது எங்களுக்கு ஷாக் ஆயிடுச்சு. என்னடா வாட்ச் கீழ விழுது, திரும்ப வாட்ச் நம்ம கைக்கே கிடைக்குது. லட்டு கீழ விழுந்துச்சு, திரும்ப நம்ம கைக்கு லட்டு கிடைச்சிச்சுன்னு சொல்லிட்டு, அப்படி சந்தோஷமா இருந்தது. இப்படி என்னதான் கஷ்டம் குடுத்தாலும், ஒரு வழியா கடவுள பார்த்துட்டு வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆயிட்டோம். ரிட்டர்ன் ஆகும்போது இங்க பாருங்க என் சின்ன பையன் ஒரே அமக்கலங்க. எங்க போனாலும் போலீஸ்காரங்கிட்டலாம் வம்பு இழுத்துட்டு இருந்தான். யா ஆனா ரொம்ப நல்லா இருந்ததுங்க. மறக்காம எங்க சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ. பாய்.